கிட்டத்தட்ட கடந்த 12 ஆண்டுகளாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை ஒரு தொண்டனாக இணைத்து கொண்ட மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவருடைய கட்டளை ஏற்று மிக சிறப்பாக இந்த கழகத்திற்கு ஒரு களங்கம் வராமல் கட்டுப்பாடோடு இருந்து இந்த கழகத்தில் ஒரு தொண்டனாக பணியாற்றியிருக்கிறேன். அம்மாவுடைய இழப்பு யாருக்கு வலியை தந்ததோ யாருக்கு இழப்போ எனக்கு தெரியாது. எனக்கு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அம்மா அவர்கள் யாரை அனாதையாக விட்டுவிட்டு போனாரோ தெரியாது. நிச்சயமாக என்னை அனாதையாக விட்டுவிட்டு போய்விட்டார். அதுதான் உண்மை. அந்த சோகம் இன்னும் என் மனதில் அப்படி இருக்கிற காரணத்தால், நான் தலைவியாக ஏற்றுக்கொண்டவரே இன்றைக்கு இல்லாத காரணத்தால், ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு, ஒரு நிதானமான ஆலோசனைக்கு பிறகு, நிறைய பேரோடு கலந்து பேசி, இன்று முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து என்னை நான் விலக்கிக் கொள்கிற கடிதத்தை பணிவோடு தலைமை கழகத்திற்கு அனுப்பியிருக்கிறேன். முறைப்படியான கடிதம். இதுக்கு முன்னதாக ஒரு தகவல் வந்தது, நான் விலகிவிட்டேன் என்று. அது அதிகாரமற்ற தகவல். இன்றைக்கு நான் சொல்வது அதிகாரப்பூர்வமான தகவல். நான் விலகல் கடிதத்தை தந்திருக்கிறேன். அந்த வழி இன்னும் மனதில் இருக்கிற காரணத்தால், கழகத்திலே நான் இருந்தவரை உண்மையானவனாக, ஒரு ராசியான நடிகர் என்று அம்மாவின் தொண்டர்களால் அழைக்கப்பட்டு, நான் அம்மாவிற்காக பணியாற்றிய அனைத்து தேர்தலுமே கிட்டத்தட்ட உழைத்த அனைவரோடும் சேர்ந்து நானும் உழைத்திருக்கிறேன். அது ஒரு வெற்றி தேர்தலாகவே இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்து தேர்தலுமே அனைத்துமே வெற்றியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஒரு நாடாளுமன்றம் கூட கழகத்திற்கு இல்லாத நேரத்தில் கூட ஒரு தனி மனிதனாக நான் நடிகராக சுற்றி வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு கூட்டணியை சேர்த்து ஒரு 12 நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் அம்மாவிற்காக உழைத்து பெற்றுத்தந்தோம். அப்படியெல்லாம் நான் இந்த கழகத்திற்காக உழைத்திருக்கிறேன். அதனால் எனக்கு தந்த பெயர் ராசியான நடிகன் என்ற பெயரோடு இருக்கிறேன். அந்த கழகத்தில் நான் இருந்தபொழுது ஒரு போரில் நிற்கிற ஒரு போர்ப்படை ஒரு வீரனாக, ஒரு போரில் இருக்கிற ஒரு ஷோல்ஜராக விமர்சனம் என்கிற ஆயுதத்தை ஏந்தி நான் பலரை தாக்கியிருக்கிறேன். பலர் அதில் புண்பட்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையை சொன்னால் அரசியல் ரீதியாக அல்ல, யாருமே எனக்கு தனிப்பட்ட விதத்தில் விரோதிகளோ எதிரியோ கிடையாது. என்னை நிறைய பேர் வாழ வைத்தவர்கள் அல்லது என்னை வாழ்த்தியவர்களை கூட நான் தாக்க வேண்டிய கட்டாயம், கழகத்தில் இருந்தவனாக என் கடமையை நான் ஆற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திமுக தலைவராக இருக்கிற பெரியவர் கலைஞர் அவர்கள், அவரை பலமுறை நான் பெயரிட்டு அழைத்திருக்கிறேன். பெயரை சொல்லி மேடையிலே பேசியிருக்கிறேன். அதற்காக என் மனதிற்குள் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். நிறைய தந்து அழகு பார்த்தவர் எனக்கு. நான் படிக்கிற காலத்திலே திரைப்படக் கல்லூரி மாணவனாக இருந்தபோது எனக்கு சிறந்த மாணவனுக்கான விருதை அவர் அப்பொழுது கொடுத்தார். எப்பொழுது என்றால் கிட்டத்தட்ட 89 90. அதற்கு பிறகு எனக்கு சிறந்த நடிகருக்கான விருது, என் விண்ணப்பத்தை ஏற்று, வில்லன் நடிகருக்கு விருதுகள் இல்லை என்று நான் சொன்ன உடனே அதற்கு ஒரு விருதை உருவாக்கி எனக்கு தந்து அழகு பார்த்தார். அதற்கு பிறகு தமிழக விருதான, உயரிய விருதான கலைமாமணி விருதையும் எனக்கு தந்தார். இவ்வளவு தந்த ஒருவருக்கு நான் தந்தது வழி மட்டுமே, நிறைய வழி. அதுபோன்ற பலர், அனைத்து கட்சியும் சார்ந்து, மத்திய தலைவர்களாகட்டும் அல்லது அகில இந்திய தலைவர்களாகட்டும் அல்லது மாநில தலைவர்கள், பலரை நான் காயப்படுத்தியிருந்தால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக மனமார்ந்த என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ எனக்கு கிடையாது. நான் ஒரு போர்ப்படையில் இருக்கிறவனாக நான் விமர்சனம் செய்திருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் நான் என் வருத்தத்தை அனைவரிடமும் நேரடியாக தெரிவிப்பேன். குறிப்பாக திமுக தலைவர் அவர்கள் இன்றைக்கு உளநலத்தோடு இருக்கிறார். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால், வாய்ப்பு கிடைத்தால் அல்ல, வாய்ப்பை ஏற்படுத்தி கூட நான் அவரிடம் என் வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவிக்க தயாராக இருக்கிறேன். மற்றபடி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற போது, நேற்று கூட நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம், ஒரு அரசாங்க அதிகாரி அம்மாவின் பெயரை பயன்படுத்துவதும், இறந்து விட்டார் என்ற காரணத்திற்காக யார் வேண்டுமானாலும் அவர் பெயரை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்ற நிலை இப்போது வந்திருக்கிறது. அது மிகப்பெரிய வருத்தத்தை, மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தத்தை நமக்கு வர வைக்கிறது. தொண்டர் மத்தியில் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அவர் பெயரை என்று சொன்னால் அதை அம்மாவின் ஆன்மா பொறுத்து கொண்டு இருக்காது. நான் உண்மையை சொல்ல போனால், இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற மூத்த உறுப்பினராக இருக்கிற
மூத்தவர்களாக இருக்கிற பொன்னையன் அண்ணன் போன்றவர்கள், செங்கோட்டையன் அண்ணன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுவதை பார்த்தால் மிக வருத்தமாக இருக்கிறது. தொண்டர்கள் என்னோடு தெரிவிக்கிற கருத்து இது. அதனுடைய முடிவு தான் இந்த முடிவு. எப்படி என்று சொன்னால், இன்னொருவரை உயர்த்தி பேசுகிற உரிமை உங்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கிறது. அதற்கு ஒரு விலை இருக்கிறது. அந்த விலைக்கேற்ப நீங்கள் உயர்த்தி பேசலாம், வானுயர கூட உயர்த்தி பேசலாம். ஆனால் இன்னொருவரோடு ஒப்பிட்டு பேசுகிற போது அவருடைய ஆன்மாவுக்கு நாம் தவறு செய்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். தியாகம் செய்தார், தியாக வாழ்க்கை வாழ்ந்தார், இருள் வாழ்க்கை வாழ்ந்தார் என்றெல்லாம் சொல்லுகிற போது சம்பந்தப்பட்டவர் இதை மறுக்க வேண்டும். அப்படியெல்லாம் என்னை அம்மா வைத்திருக்கவில்லை. நான் நன்றாகத்தான் என்னை பார்த்து கொண்டார். அம்மாவிடம் இருக்கிற வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை என்று எனக்கு தெரியவில்லை. அது தியாக வாழ்க்கை என்று எனக்கு தெரியவில்லை. இன்னும் ஒருபடி மேலே போனால் சிறைக்கெல்லாம் சென்றார் என்று சொல்கிற இந்த சரித்திரத்தை எல்லாம் தமிழக அரசியலில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யாரால் யார் சிறை சென்றது என்பது. இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் மூலமாக அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது மக்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தயவு செய்து நான் இன்னும் ஒருவர் சொல்வதெல்லாம், அது அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, தயவு கூர்ந்து அந்த ஆன்மாவிற்கு இழுக்கு சேர்க்கிற செயலை செய்ய வேண்டாம். அவர் இருந்தார், வெறும் கையோடு போயிருக்கிறார். இன்றைக்கு கடற்கரையில் உறங்கி கொண்டிருக்கிறார். அவர் ஆன்மா இன்னும் இருக்கிறது. இவர்கள் செய்கிற செயலை பார்த்து அம்மாவுடைய ஆன்மாதான் இன்றைக்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் பல மாவட்டங்களே புயலாக வந்து இன்றைக்கு ஒரு அறிவுறுத்தலை தந்திருக்கிறது. இன்னும் அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆன்மாவுக்கு நாம் இன்னும் பெருமை சேர்க்க வேண்டுமே தவிர இன்னொருவரை உயர்த்துவதற்காக அந்த ஆன்மாவுக்கு இழுக்கு சேர்க்கிற வேலையை இன்று முதல் இருந்தவர்கள், நான் கழகத்திலிருந்து இன்றைக்கு முறைப்படி நான் விலகிவிட்டேன். இனி அந்த கழகத்திற்கு கருத்து சொல்லுகிற உரிமை எனக்கு கிடையாது. அந்த தகுதியை நான் இழந்து விடுகிறேன். கருத்து சொல்கிற தகுதி எனக்கு இல்லை, ஆனால் விமர்சனம் செய்கிற தகுதி எனக்கு வந்து விடுகிறது. அதன் அடிப்படையிலே நான் சொல்வது, இனியும் அந்த இறந்த ஆன்மாவுக்கு ஒரு இழக்கும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்ற பணிவான வேண்டுகோளை நான் அனைவருக்கும் வைக்கிறேன். நாங்கள் இருந்தபோது கூட புரட்சித் தலைவர் இருப்பார், அம்மா இருந்தார். தலைவரை ஒப்பிட்டு நாங்கள் பேசியது கிடையாது. அதை அம்மா அனுமதிக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு அம்மா இல்லை, கேட்க மாட்டார், இறந்து விட்டார் என்ற காரணத்தால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்றால், எனக்கும் பல அறிவுறுத்தலை சொல்லியிருக்கிறார், எனக்கு பல ஆலோசனை சொல்லியிருக்கிறார், பல கடிதங்கள் நான் வைத்திருக்கிறேன், அம்மா எனக்கு எழுதிய கடிதங்கள். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. எல்லாம் பேசலாம்னா முடியாது. தயவு செய்து அந்த ஆன்மாவுக்கு ஒரு மரியாதை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம், அவர் இறக்கவில்லை. ஸ்டில் அம்மா இஸ் த பீப்புள் சீஃப் மினிஸ்டர். இன்னும் அம்மாவை தமிழக முதலமைச்சராக மக்கள் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். அம்மாவோடு ஒப்பிட்டு பேசுகிற வேலையை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று முன்னால் இருந்த முன்னோடிகளுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். நிச்சயமாக இல்லை. எனக்கு தனிப்பட்ட வெறுப்போ யார் மீது வெல்லை என்று சொல்லிவிட்டேன். ஐ டோன்ட் ஹவ் எனி பர்சனல் எனிமிட்டி வித் எனிஒன் எல்ஸ். யாரோடும் எனக்கு வெறுப்பு. அவரை நான் சந்தித்ததே மிக குறைவு. நான் முன்னால் சொன்ன கருத்து இந்த நேரம் சரியான நேரம் இல்லை என்று தான் நான் கருத்து சொல்லியிருந்தேன். அந்த கருத்துக்காகவோ என்னவோ நாளை நடக்கவிருக்கிற பொதுக்குழுவில் எனக்கு அழைப்பில்லை. அழைப்பு ஏன் இல்லை என்று கேட்க நான் விரும்பவும் இல்லை. இந்த நிலையிலே நிச்சயமாக இல்லை. இது ஒரு பெரியவருக்கு நான் செய்கிற மரியாதை. நான் உண்மையாக சொல்ல போனால் இப்போ இருக்க மனநிலையில் எந்த கட்சியோடும் நான் தொடர்பிலும் இல்லை. அது பத்திரிகையாளர் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். யாரோடும் நான் எதுவும் பேசவில்லை. தனிப்பட்ட மனிதனாக நான் நடிகனாக மட்டும் இருந்தாலே எனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக திரையுலகத்தில் இருக்கிறேன். தமிழகத்தின் முதலமைச்சராக அம்மா முதல் முறையாக 91 வருகிற பொழுது கூட நான் அப்போது கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறேன். அரசாங்க திட்டத்திற்காக அம்மா பல படங்களை என்னை நடிக்க வைத்திருக்கிறார். அவர் தொட்டில் குழந்தை திட்டத்திற்காக, அதே போல் குடிப்பழக்கத்திற்காக எடுத்த படத்திற்கு அப்போ அம்மாவுடைய குட் புக்களை நான் ஒரு நடிகனாக இருந்தேன். அப்பொழுது 91 முதல்முறை வருகிற போது சொல்கிறேன். அப்படி நாங்கள் வளர்ந்த நேரம் எங்களுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. இன்றைக்கு மக்களை சந்திக்கிற ஒருவராக நான் இருக்கிறேன். அமைச்சர் பெருமக்களோ அல்லது மூத்தவர்களோ சொல்லி அடித்தளத்தில் இருக்கிற மக்களை சந்திக்க முடியாது. நாங்கள் சந்திக்க போகிறோம். அந்த நிலை இப்போது சூழ்நிலை சரியாக இல்லை என்பதுதான் என்னுடைய. யாருங்க? திமுக. சரி, இந்த நேரத்துல இக்கட்டான நேரத்துல அதிமுக அது தலைமை பொறுப்பு சசிகலா தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி சேர்ந்த இலக்கணிசின் முக்கிய நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நீங்க அதிமுக இருந்து விலகுறீங்க, என்ன காரணம் சார்? இந்த சூழ்நிலை இது நான் எடுக்கிற முடிவு, சொன்னது அவர்களுடைய முடிவு. அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அது அவருடைய முடிவு. நிச்சயமாக யார் வந்தாலும் நாளைக்கு பொதுக்குழுவில் நிச்சயமாக யாராவது ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடும்.
தேர்ந்தெடுக்கிற யாராக இருந்தாலும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். கட்சியில் இருந்தவனாக இந்த நிமிடத்திலிருந்து நான் முறைப்படி என் கடிதத்தை அனுப்பிவிட்டேன். அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். பார்க்கலாம். எதிர்காலத்தை பற்றி நான் இப்பொழுது பேச முடியாது. நான் கட்சிக்கு அப்பாற்பட்டவனாக தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக அரசியல் பயணம் அரசியலிலே இருக்க வேண்டுமா அல்லது நடிகனாக மட்டுமே இருக்க வேண்டுமா அல்லது அரசியல் ஏதாவது ஒன்றை ஈடுபட வேண்டுமா என்ற அனைத்து முடிவையும் இத்தனை நாள் நான் கொடுத்த கருத்திற்கு எனக்கு ஆறுதலாக செய்திகளை சொன்ன தமிழ்நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அனைவரோட கையிலே தருகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களே முடிவெடுக்கட்டும். அவர்களே உங்களைப் போல தொலைக்காட்சிக்கு செய்தி அனுப்பட்டும். நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அதன்படி இருப்பேன். இல்லை, நிச்சயமாக இல்லை, அதெல்லாம் சொல்லலை. யாரோடெல்லாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது சொல்லுகிற நேரம் இது அல்ல. ஆமா, சூழ்நிலை மக்களிடையே மிக மிக அதிருப்தியான நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற பண பிரச்சனையாகட்டும் அல்லது வருமான வரி பிரச்சனையாகட்டும் அனைத்துமே ஏதோ ஒரு ஒரு கட்டுப்பாடு இழந்த நிலையில் இருக்கிற காரணத்தால் மக்களை சந்திக்கிற ஒரு மனிதனாக என் கடமை இதுதான். என் கடமையை அதிகபட்சமாக நான் இதுதான் செய்ய முடியும். அதிகபட்சமாக நான் இந்த கட்சிக்காரனாக இருந்தால் என்ன செய்ய முடியுமோ அதை என்னால் செய்ய முடியாது. அதனால் விலகுவது சிறந்த பணி என்கிற காரணத்தால் அதுதான் அண்ணன் அவர்கள் மூத்தவர். அவர் பொன்னையன் அவர்கள் மூத்தவர். அவரை நான் அன்போடு கேட்பதெல்லாம் இவர்களையெல்லாம் அடையாளம் காட்டியது அம்மா தான். இன்றைக்கு ஒரு தலைமையை இவர்கள் அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை. யாரு இல்லை, நிச்சயமாக இல்லை. மக்கள் சொல்ல வேண்டும், மக்கள் தான் காட்ட வேண்டும். அடுத்து எனக்கு இவர் வர வேண்டும் என்று மக்கள் சொல்ல வேண்டும். இல்லை, அதுதான் மக்கள் முடிவெடுப்பார்கள். தொண்டர்களுடைய மனநிலை கேட்குறாங்க. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தொண்டர்கள் விரும்புகிற ஒரு தலைமை வர வேண்டும் என்று இருக்கிறது. அதை வற்புறுத்தி யாரை கொண்டு வந்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை.